ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷ் பாபு அவரோட குண்டூர்காரன் படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமே வச்சிருந்தாங்க. ஸோ சடனாக ஒரு 7 o'clock பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 9 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகணும். ஸோ இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:15 பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 47 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை பார்த்துலாமா? 3, 2, 1 let's go. Oh, Ramya Krishnan. Hey. Oh. Hey. Srila. தமன் பிரிச்சுட்டாரு. ஓகே ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட டைம் வந்து சொல்லவே இல்லை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஒரு வழியாக 9 ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளும் பார்த்துட்டோம். இப்போ ட்ரெய்லரில் என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வழக்கமான மகேஷ் பாபு அவருடைய ஃபேமிலி ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜ் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அது உண்மையிலே எல்லா மூவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ஜானரில் தான் இந்த மூவி இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் நக்கல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. அவருடைய மேனேஜம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறது நல்லா இருந்துச்சு. ஸோ மூவிஸில் என்ன மாதிரி இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல ட்ரெய்லரில் அந்த இன்ட்ரோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் தமனோட மியூசிக் தாங்க அப்படி பயங்கரமான ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மனுஷன் தெலுங்குல எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தமிழ்லையும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுக்குறாரு. ஸோ பட் தமிழை கம்பேர் பண்ணுறப்போ தெலுங்குல ஒரு படி மேலே தான் அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அவருடைய பிஜிஎம்ஸ் எல்லாமே அடிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்ரீலா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் நிறைய காட்டுறாங்க. பட் அந்த மீனாட்சி அவங்க நம்ம தளபதி 68 கூட ஆக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு கேரக்டர், அந்த மாதிரி நார்மலான ஒரு கேரக்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து இப்போ ஹிந்தின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஷாருக் கான் படம், அப்புறம் சல்மான் கான் படம், அவங்களோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாஷை தெரியுதே இல்லையா, பட் அவங்களுக்காக அந்த படத்தை பார்ப்போம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மகேஷ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ், அப்புறம் அல்லு அர்ஜுன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் இவங்கெல்லாம் இருந்தாலுமே மகேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு படம்னால தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைப் வந்து கொடுக்கும். ஏன்னா அவருடைய படங்கள் நிறைய படங்கள் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் சூப்பராகவும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த குண்டூர்காரமும் செமையான ஒரு ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனவரி 11 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இனி ரெகுலராக நம்ம சேனல்ஸில் டெய்லியுமே வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்.